ஹலோ வணக்கம். ஸோ நான் உங்கள் வினுஷா ராஜசேகர். இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. என்னென்னலாம் நான் போன வருஷம் வந்துட்டு நான் விஷன் போர்ட் பண்ணதில் அச்சீவ் பண்ணேன் அண்ட் இந்த வருஷத்துக்கு உங்களுக்குமே எப்படி வந்துட்டு ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு விஷன் போர்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். நான் வந்து ஃபிசிக்கலாக ஒரு சார்ட் பேப்பரில் வந்துட்டு என்னுடைய விஷன் போர்ட் பண்ணியிருந்தேன் போன வருஷத்துக்கு. பட் அது எங்கள் வீட்டில் இருக்குது சேலமில். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு டிஜிட்டலாக போன வருஷம் நான் பண்ணது வந்துட்டு ஒரு காமிச்சிட்டு இதில் எதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் எதெல்லாம் பண்ணலன்னு ஒரு சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம பேசிடலாம். ஸோ கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் வந்துட்டு மானிட்டைசேஷன் அது வந்துட்டு ஆகிடுச்சு இந்த வருஷம் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. அப்புறம் செகண்ட் ஒன் வந்துட்டு அதிகமாக தண்ணி குடிக்கணும். கொஞ்சம் அதிகமாக நான் தண்ணி குடித்தேன் நல்லாவே. ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி பிக் வந்துட்டு என்னென்னா ஸ்கூட்டி நான் ஓட்ட கற்றுக்கணும் அண்ட் லைசன்ஸ் வாங்கணும்னு நினச்சேன். ஸ்கூட்டி மட்டும் இல்லை, காரும் நான் வந்து லைசன்ஸ் எடுத்துட்டேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் பேக்கிங் கிளாஸ் போனேன், அது எல்லாமே அச்சீவ்ட். அண்ட் பீச் ஒரு வேவ்ஸ் மாதிரி போட்டிருந்தேன். பீச்சுமே நம்ம வந்துட்டு என்னுடைய ப்ரீ வெட்டிங் ஷூட் கூட பீச்சில் தான் நடந்தது. அதனால் பீச் நிறைய டைம் சென்னை வந்து போயாச்சு. கிரேட்ஸ் போட்டிருக்கேன். MBA முடித்த டைமில் நல்ல கிரேட்ஸ் வாங்கி அச்சீவ் பண்ணியாச்சு. அண்ட் பெங்களூர் ஒரு 1 or 2 டைம்ஸ் நான் அஃபிஷியல் விஷயமாக போயிட்டு வந்துட்டேன் நிறைய டைம்ஸ். டயட் மெயின்டைன் ஓகேவாக பண்ணேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் மாதிரி அங்கே செடி மாதிரி போட்டிருக்கேன். அது பேசிக்கலாக என்னென்னா நான் வந்துட்டு ஒரு 3 months கிட்ட சம்திங் 1 or 2 months பிளான்ட் அந்த மொட்டை மாடி சீரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் பிளான்ட்டுமே நம்ம வளர்த்தி முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் மசாஜ் வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஃபேஷியல் டீடேன்லாம் பண்ணக்குள்ளார எனக்கு ஃபேஷியல் மசாஜ் பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஒர்க் போகிற மாதிரி போட்டிருந்தேன். அண்ட் இன்டர்ன்ஷிப் முடிச்சு ஒர்க்குமே வந்து ஒரு 1 month வந்து போனேன். அதனால அது டிக்கு போட்டுக்கலாம். எக்ஸசைஸ் ஏதோ அரைகுறையாக பண்ணேன், ஓகேங்களா, பட் ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக பண்ணல. அண்ட் எதெல்லாம் அச்சீவ் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்கிறது வந்துட்டு மேரத்தான் ஓடணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன், போக முடியல. ஹாட் ஹேர் பலூன் அண்ட் டுலிப் ஃப்ளார்ஸ் வந்து கைக்கு எட்டரை வரைக்கும் வந்துட்டு கிடைக்கல. பட் கான்சர்ட்டு போக முடியல. ஒரு எனக்குன்னே நானே சேவிங் பண்ணி ஒரு கோல்டு செயின் வாங்கணும்னு நினச்சேன், அதுவுமே வந்துட்டு என்னால் பண்ண முடியல. இதெல்லாம் தான் எனக்கு நடக்கலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% வந்துட்டு எனக்கு நடந்துருச்சு எல்லாமே. அதனால ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இப்போ நம்ம இந்த வருஷத்துக்கான 2026 விஷன் போர்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 7 கேட்டகரிஸ் நான் வந்துட்டு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ட்ராவல்னு ஒரு கேட்டகரி வச்சுக்கோங்க. இதில் நான் வந்துட்டு பாண்டிச்சேரி போகணும், எனக்கு போனதே கிடையாது. அப்புறம் சென்னையில் இருக்கோம், ஸோ சென்னை அதிகமாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங்கு எல்லாமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆக்ரா. கல்யாணம் அது லவ் மேரேஜ் வந்துட்டு ஆக்ரா போல் தான் எப்படி. ஸோ வந்துட்டு ஆக்ரா போகணும் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அப்புறம் எனக்கு ரொம்ப வந்துட்டு ஐஸ்கிரீம் கேக்ஸ் ஒரு பைத்தியம் நான். அதனால எனக்கு வந்து சிங்கப்பூரில் இருக்கிற ஐஸ்கிரீம் மியூசியமா அதனால அங்கே இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு சிங்கப்பூர் போகணுன்னு ரொம்ப ஆசை ஆயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் வந்துட்டு வியட்நாம் ஃபூக்கு ஐலாண்டு போகணும். அது ஏன்னா 2025 எனக்கு தெரிஞ்சு ஃபூக்குன்னு ஃபுல்லாக எல்லா பக்கமும் அது கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ அங்கே போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்குது. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ஹெல்த் கேட்டகரி. இந்த கேட்டகரியில் வந்துட்டு நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு மசாஜஸ். லைக் வந்து ஒரு ஃபுல் பாடி மசாஜ் ஒரு டைம் ஆச்சு என் லைஃப்பில் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் எப்பயும் போல் ஸ்டே ஹைட்ரேட்டட், வாட்டர்ஸ் நிறைய குடிக்கணும், ஏன்னா நான் குடிக்கவே மாட்டேன் தண்ணி. அப்புறம் ஃபேட் லாஸ். போன வருஷம் வரைக்குமே நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபேட் லாஸ் பண்ணணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் அப்படின்றது வந்துட்டு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து வந்துட்டு டயட், ப்ராப்பர் ப்ரோட்டீன். ஏன்னா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன், பட் அது வந்து ரொம்பவே வந்துட்டு அன்ஹெல்த்தியாக பண்ணியிருக்கிறேன். ஃப்ரூட்ஸ் மட்டுமே எடுத்துக்கிற மாதிரி ஒரு டயட் இருந்து ஒரு மாதிரி ரொம்ப பாடி கொலாப்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ரோட்டீன் எவ்வளோ தேவை, ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாமே எவ்வளோ தேவைங்கிறது கற்றுக்கிட்டேன். ஸோ ப்ராப்பரான ஒரு டயட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்த் கேட்டகரியில் வந்துட்டு பணம், காசு, நகை, நட்டு இதெல்லாம் தான் வந்துட்டு வெல்த் கேட்டகரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் பேக்கிங் கற்றுக்கிட்டேன். ஆப்வியஸாக காலகதை. ஸோ ஆப்வியஸாக நான் வந்துட்டு பேக்கிங் கற்றுக்கிட்டேன். ஸோ அதில் இந்த வருஷம் வந்துட்டு பேக்கரி பிஸ்னஸ் ஏதாவது ஒரு சிம்பிளாக வீட்டில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் போன வருஷம் நிறைவேறாத அதே ஆசை, ஒரு கோல்டு குட்டி செயின் மாதிரி நம்ம வந்துட்டு எடுக்கணும், எனக்கு நானே சம்பாதிச்சு நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அடுத்து 4th கேட்டகரி வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இங்கே இருக்கு. ஸோ ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரும் சேர்ந்து என்னென்னலாம் நாங்கள் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் இந்த வருஷத்தில் நாங்கள் போகணும் பண்ணணும் அப்படின்னுக்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாட்ரி மேக்கிங்னு ஒன்று, அந்த கப்பிள்ஸ் பாட்ரி மேக்கிங்னு இருக்குது, அது வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் இது எனக்கு தனியாக புக்ஸ் வந்து நிறைய படிக்கணும் அப்படின்னுக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப யோசிச்சு வச்சுருக்கிறேன், பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். அண்டு தேர்ட் ஒன் வந்துட்டு க்ளே டாய் மேக்கிங் வந்துட்டு நான் பண்ணணும். 2 பேருமே அந்த கப்பிள்ஸ் க்ளே டாய் இருக்குல்ல, ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சிட்டு 2 பேரும் பண்ணி காட்டணும்ல அது. அண்டு ஃபோர்த் ஒன் வந்துட்டு ஷட்டில் வந்துட்டு இப்போ லைட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம், அது வந்து ஃபாலோ பண்ணணும் த்ரூ அவுட் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு போன வருஷம் நிறைவேறாத மேரத்தான் ஒன்றாச்சும் ஓடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸ்கில்ஸ் அப்படின்னுக்கிற கேட்டகரி இதில் வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு ஃபுல்லாக நம்ம என்னென்னலாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னுக்கிறதெல்லாம் தான் வந்துட்டு ஸ்கில்ஸ் கேட்டகரி. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு எனக்கு இந்த ரெசன் ஆர்ட்டுன்னு இருக்குல்ல, அது வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. குட்டி குட்டி ஜுவல்லரிஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறது. அடுத்து வந்து நான் மேக்கப் வந்து எனக்கு சுத்தமாக போடவே தெரியாது. நான் இப்போ வந்து நான் உட்காந்துட்ருக்கேன், நான் வித்தவுட் எனி மேக்கப் தான் உட்காந்துருக்கேன், எனக்கு மேக்கப் போட தெரியாது. ஸோ அது வந்துட்டு எனக்கு மேக்கப் போட கற்றுக்கணும். கான்டென்ட் க்ரியேஷன், ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறோம், ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கிறோம் அப்படின்னா இப்போ நான் சும்மா என்ன பண்ணுறோம் இப்படி போட்டுட்ருக்கோம். பட் ஒரு தரமான ஒரு 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 சொசைட்டிக்கு தேவைப்படுற சில கண்டென்ட்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம போடணும். நம்ம பயத்தை தாண்டி வெளியே வந்து அப்படின்னு பேச வேண்டிய விஷயங்களை பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் க்ரியேட்டர் லைக் தீபிகா அவங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அவங்கள மாதிரி வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அடுத்து வந்துட்டு பெயிண்டிங்ஸ், ட்ராயிங்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்கூல் டைமில். அப்புறம் 10th நீ நீட் படிக்கணும் இப்படின்னு சொல்லி ஃபுல்லாக மூழ்கிடுச்சது. அதை வந்துட்டு இப்போ மறுபடியும் நல்லா பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. 6th கேட்டகரி வந்துட்டு விஷஸ், என்னென்னலாம் இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கேட்டகரிஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு போன வாட்டி எனக்கு கிடைக்காத அந்த டுலிப் ஃப்ளார் எனக்கு நானே கிஃப்ட் பண்ணணும், இல்லை என் வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி தரணும், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கிட்டாங்க ப்ளீஸ். அது வந்துட்டு என்னுடைய ஒரு ஆசை. யூடியூப்ல 50K இந்த டைம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து போன டைம் போக முடியாத கான்சர்ட் இந்த டைம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அப்புறம் அதுவும் முக்கியமாக வந்துட்டு பிரதீப் குமார் ஆர் விஜய் ஆண்டனி, இது போத் அந்த 2 பேரில் ஒருத்தருக்கு தான். அடுத்து வந்துட்டு ஏதாவது சம் சேரிட்டி ஒர்க்ஸ் நான் வந்துட்டு கொடுக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாட் லைக் அமௌண்ட் போய் கொடுத்துட்டு வர்றது அப்படி இல்லை, அந்த ஒரு டைம் நம்ம கொடுக்குறோம்ல, அந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பண்ணணும் அப்படின்னு ஆசை. அடுத்து வந்துட்டு என்னோட பிக்கெஸ்ட் இன்செக்யூரிட்டி ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ். ஸ்லீவ்லெஸ்னால் நாட் க்ளீவேஜ் அப்படி இருக்கக்கூடாதுல்ல, லைக் எனக்கு பிடிச்சி எனக்கு செக்யூரான ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் வந்துட்டு நான் ஒன்று போட்டே ஆகணும், என்னோட ஃபியரை ஃபுல்லாக வெளியே கொண்டு வந்து அப்படின்ட்டு. லாஸ்ட் கேட்டகரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் ஃபில்லிங்ஸ்ன்னு சொல்லலாம், ஃபில்லர்ஸ் ஆர் எனி கோட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு போடலாம். அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஈவில் ஐ, பொக்கே, கன்சிஸ்டன்சி இஸ் கீ, டோன்ட் ஓவர் திங்க், பாசிட்டிவ் எனர்ஜி, குட் வைப்ஸ் ஒன்லி, யூ கோ கேர்ள், இந்த மாதிரி சில இதெல்லாம் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஃபில்லிங்ஸில் வந்துட்டு வைக்கலான்ட்டு இருக்கோம். கடைசியாக வந்துட்டு 2026 விஷன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இது கீழே இல்லை மேலே இது எல்லாத்துக்கும் வந்துட்டு பண்ணுறதுக்கு ஒரு குட்டி சார்ட் எடுத்திருக்கேன். இந்த சார்ட் ஒரு அழகான ஒரு குவார்ட்டர் சைஸ் சார்ட், கரெக்டாக? ஓகே, இதெல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். அண்ட் நான் இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த இயர்பட்ஸ் கனெக்ட் அழகாக இருக்குல்ல, ஜூமில் ஒரு வாட்டி காட்டிடலாம். ஸோ நீங்களும் உங்களுடைய அழகான விஷன் கூட வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு என்னுடைய ஐடி வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். இது வந்து ஐஎம் வினுஷா ராஜசேகர் அப்படிங்கிற அக்கௌண்ட்டு தான். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணி என்னை வந்து டேக் பண்ணி இந்த மாதிரி அழகான உங்களோட விஷன் போர்டை காட்டுங்க, ஓகேவா? எல்லாமே பார்ப்பேன், எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இவ்வளோ க்யூட்டான விஷன் போர்டு வந்துட்டு இந்த வருஷம் இதில் இருக்கிற எல்லாமே நிறைவேறணும். நீங்கள் பண்ண போகிற விஷன் போர்ட்ஸில் இருக்கிற எல்லாமே நிறைவேறணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.